26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். கன்னிராசி நண்பர்களுக்கு வெற்றி கொடி கட்டுன்னு பாட்டு தான் பாடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான கிரகம் ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து உட்கார போறார். பட்டைய கலப்பம் சிஎம்ஆ இருக்க வாய்ப்புகளே இருக்கு. நிறைய பேருக்கு சீட்டு கிடைச்சதுன்னா நீங்களாம் ஜெயிப்பீங்க. கண்ணியில் பிறந்தவங்களுக்கு யோகம் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேருக்கு வெற்றி, நிறைய பேருக்கு பெருமை, நிறைய பேருக்கு அவார்டு, நிறைய பேருக்கு ரிவார்டு, நிறைய பேருக்கு பெருமதிப்புக்குரிய பதவிகள் வருவது, நிறைய பேருக்கு நாமினேட்டட் மெம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்லாம், நிறைய பேர் டாக்டரேட் பட்டம் கிடைக்கலாம், நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கலாம், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆகலாம், நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலாம், நிறைய பேருக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ருணம் ரணம் சத்ருக்கள் நிவர்த்தி ஆகலாம். யாரெல்லாம் உங்களை எதிரின்னு நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவன் வந்து உங்களோட ரொம்ப ஈஸியாக அந்யோன்யமாயிருவீங்க. எவனுமே எதிரி கிடையாது இந்த காலகட்டங்களில். ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அவங்க எதிரியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதனால் எதிரி எல்லாமே உங்களுக்கு வசமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்க குரு உங்களுக்கு வந்து பயங்கரமான நல்ல விஷயங்களை பண்ணும். 1-2 இல்லை, அந்தளவுக்கு. அதே மாதிரி எந்த கோர்ட்டு கேஸ் நடந்தாலும் சரி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி எப்போவுமே பாருங்கள், ராஜ கிரகங்கள்லாம் வந்து லாபத்தில் உட்காந்துருக்குன்னா பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அதாவது கோச்சாரத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் குரு அங்கே தான் இருப்பார். கீழே மேலேயும் போயிட்டு வருவார். அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழில், அலைச்சல் சம்மந்தப்பட்ட தொழில், சில இடங்களில் டிரான்ஸ்போர்ட் தொழில், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிற மாதிரி, சில பேருக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி, இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். மெயினாக பார்த்துக்க வேண்டியது கால் முட்டிங்காலுக்கு கீழே லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் தான் நீங்கள் கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேறு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. மெயினாக ரத்த குறைபாடு இல்லை, மூத்தவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் லைட்டாக பிரச்சனை. ஆனால் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு கோல்டன் டைம். பெண்கள்லாம் வந்து கொடி கட்டி பறக்கிறது கண்கூட பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், 2026 எலெக்ஷனில் அதிகமான பெண்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் போட்டியாளர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பயங்கரமாக. அதே மாதிரி குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஸ்தானம். அதனால் நாடார் சமூகத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் ஜெயிப்பாங்க. ஒருவேளை கன்னிராசியில் யாராக இருந்தீங்க உங்களுக்கு சீட்டு கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பணம் வரும். குரு போய் உட்காந்துருக்காருன்னா சுப விரயமும் நடக்கும், பணமும் வரும், ஏகப்பட்ட பணம். திரிபுவனத்தில் உட்காந்துருக்கடி சனி என்ன பண்ணுவார்? போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க வைப்பார். மக்கள் சமூகம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பிளான் பண்ணால் ஜெயிக்கும். பேசிக்கலாக கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா போன டிசம்பரே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, தலை முழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கன்னிராசி நண்பர்கள் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் மெயினாக பெண்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆண்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல நீங்கள் தயங்கக்கூடாது. தைரியமாக எடுத்து நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே, இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? ஸோ கன்னிராசி நண்பர்கள் மெயினாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குருவும் சரி சனியும் சரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணால், நீங்கள் நினச்ச காரியம் முடிஞ்சதுன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண மகோத்சவம் நான் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நினச்சதெல்லாம் சூப்பராக நடக்கும், தெரியுமா இருக்கும். கன்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான டைம் பீரியட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆமாம், இந்த 12 ராசியிலேயே ஆகா ஓகோன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கன்னியையும் மகரத்தையும் சொல்லலாம். ஓகே, ஏன்னா குரு பார்வை, உச்சம் பெற்ற பார்வை மகரத்தின் மீது விழப்போகுது ஃபர்ஸ்ட். அடுத்து கன்னிக்கு கேது வெளில போனது பெரிய ரிலீஃப். இப்போ மே 31ஆம் தேதிக்குள்ளவே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது. சார் பெரிய ஃபினான்ஷியல் டீலா சார்? இந்த ஹவாலா உய்யாலா கேள்விப்பட்டிருப்பாங்க, முக்காபுல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஹவாலானா? அந்நிய நாட்டு செலவாணி, அந்நிய நாட்டு வரவு செலவு. பெரிய பணத்தை உள்ளே கொண்டு வரதும் சரி, பெரிய பணத்தை வெளியில் கொடுக்கறதுலையும் சரி, ஒரு ஃபினான்ஷியலான ரொட்டேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இதில் பெரிய லாபங்கிறத அடையக்கூடிய அமைப்பு கன்னிக்கு உண்டு. கேது வெளில போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் ஜோதிடத்தில், இந்த பாவ கிரகங்கள் முடியும் பொழுது, உங்களை விடும் பொழுது, இத்தனை காலம் என்ன கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இல்லை, இந்தா இதெல்லாம் வச்சுக்கோ. அப்போது சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் பக்காவாக கை கொடுப்பாங்க.
நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட எக்ஸ்ட்ரா ஃபண்டுங்கிறது உங்களுக்கு வரும். அதுதான் அந்நிய நாட்டு செலவாணின்னு சொன்னேன். போதும்பா பணமும் வந்துருச்சு, அதிகாரமும் வந்துருச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேலே தெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் வேணும். சார் அப்போ பரிகாரமே பண்ண தேவையில்லையா? தேவையில்லை தான். பேருக்கு ஒரு பரிகாரம் 12 ராசிக்கு சொல்கிறோம், இதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ராசி. அது என்னென்னா, வெள்ளாமல் பண்ணிட்டோம், வேலி போடணும், இல்லைனா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும், கந்திருஷ்டி உண்டு, பாதிப்பு உண்டு, ஒருத்தரை தொடாமல் அழிக்க முடியும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது செய்வினையோட பாதிப்பு, இதெல்லாம் அதர்வண வேதத்தை வச்சு பண்ணுறது. இதுலேருந்து மட்டும் கன்னிராசி நேயர்கள் இருந்துக்கணும். அடிக்கடி கண்டினியூஸாக திருஷ்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த திருஷ்டி போகிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அரவணைத்து போகிறதுலையும் பெரிய சக்ஸஸ்லாம் பார்ப்பாங்க. குடும்ப உறவுகள்கிட்டையும் பெரிய நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது, ஃபேமிலியாகவே ஒரு பிக்னிக் போகிறது, இதெல்லாம் கன்னிராசி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரலாம். தங்கம் என்ன விலை போனாலும் கண்டிப்பாக கன்னிராசி கொஞ்சமாவது போய் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள், சமமாக உட்காந்து சமபந்தி போஜனம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வெளில வரும்போது வாட்ச்மேன்கிட்ட தோளில் கை போட்டு, செக்யூரிட்டிகிட்ட தோளில் கை போட்டு, என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு இதையும் பேசுவாங்க. சாமானியன்கிட்டையும் பேசக்கூடிய அமைப்பும், அதே மாதிரி மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ், கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர்ஸ், ஒரு 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 அரசியல் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள், இவங்க கூட எல்லாம் சகஜமாக கைகோத்து நிற்கக்கூடிய, விருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு நல்ல மருத்துவருடைய ஆலோசனை, ஒரு நல்ல மருத்துவருடைய சந்திப்பு, அறிமுகம் பெரிய அளவுக்கு வழிகாட்டும். ஆமாம் சார், இது வரைக்கும் இது என்னன்னே தெரியல, சுகர்லாம் இப்படி கண்ட்ரோல் ஆனதே இல்லை, நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த மருந்து தான் அப்படி எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு அடுத்தவர்கள்ட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன வரும்? குடும்ப உறவுகளிடையே கேட்ட நேரத்துக்கு டீ காஃபி வரும், கேட்ட நேரத்துக்கு சாப்பாடு உடனே அறுசுவை விருந்துடன் டக்கு டக்குன்னு வரக்கூடிய அமைப்பு. கன்னிக்கு எல்லாமே டிக்கெடிச்சுட்டு இருந்தாலும் ஒரு போராட்டம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபியர்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல். கன்னி ராசியும் சரி, கன்னி ராசி இருக்க தலைவருக்கும் சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லக்கூடிய டைம் பீரியட் கண்டிப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை காணக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் சரி, இந்த 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 6 மாதத்தில் ப்ரமோஷன் லெட்டர் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது இன்னும் கைக்கு வரல சார், அது இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகலை, அது விசா போட்டுட்டாங்க ஆனால் இன்னும் எனக்கு டிக்கெட் மட்டும் கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போது ஏப்ரல் 30க்குள்ளவே கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸாக இருக்கும். ஆனால் அந்த ஃபியர், ஒரு பயம் அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர்கிட்ட விஸ்வரூப தரிசனம் 108 ஸ்தலத்துலேயும் முதல் ஸ்தலம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இங்கே இருக்க பெருமாளோட அவதாரம் தான், பாக்கி இருக்க 107. அதனால தான் பூலோக வைகுண்டம்னு சொன்னாங்க ஸ்ரீரங்கத்தில். அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த விஸ்வரூப தரிசனத்தை அமர்ந்து பொறுமையாக பார்த்து அந்த வீணை வாசிக்கிறத காதால் கேட்டு அந்த யானையும் பசுவும் அங்கே வரதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அசைக்க முடியாத பலம்ங்கிறது வரும். மனிதன் எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்தான். யானையை பார்த்து பயந்தான், பிள்ளையாரை கும்பிட ஆரம்பித்தான். நாகத்தை பார்த்து பயந்தான், நாக தெய்வங்களை கும்பிட ஆரம்பித்தான். இடி மின்னல்லாம் பார்த்து பயந்தான், மலைக்கான தெய்வத்தை நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்தான். இப்படிலாம் அந்த யானை, பசு, அந்த வீணை கச்சேரி இதெல்லாம் கேட்கறது ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும் கன்னிராசி. கன்னிக்கு பரிகாரமே தேவையில்லை. ஆனாலும் 12 ராசிக்கு சொல்கிறப்ப என்ன மட்டும் கார்த்தி சார் விட்டுட்டாரே. ஆனால் இந்த ராசி பலன்லேயே ஃபஸ்ட்டு நற்பலன்களை அனுபவிக்க போகிறது கன்னிராசி தான். ஒரு ஜாக்பாட் அடிச்சதுன்னா அது கன்னிராசி தான். ஆமாம், ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் அந்த 3, 6, 8, 12 இருக்கிறது, 3, 6, 12 இருக்கிறது ரொம்ப பெரிய ராஜயோகம்னு ஜோதிட கந்தங்கள் சொல்லுது. அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை நம்ம சித்தர்கள் கொடுக்குறாங்க. எல்லா எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று ஜெயிச்சு போடுவான்னு பலன் சொல்லு அப்படின்னு. ஸோ கன்னிராசி தான் எல்லா ராசிகளை விட சிறப்பு. தொழிலையும் பெரிய கில்லாடியாக இருப்பாங்க. அதான் சொன்னேன்ல, இனிப்பு திகட்டுங்கிற அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்திருக்கும். ஆமாம் சார், எல்லாம் ஃபினான்ஷியலாக வந்துச்சு, லெட்டர்லாம் வந்துச்சு, அது வெளியில் பிரேக் அவுட் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங்னு சொல்கிற அளவுக்கு கன்னிக்கு இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி அவங்ககிட்டே இருக்குது. எப்படி? அவங்ககிட்டே இருக்குது. என்ன செய்ய போகிறார் சனி பகவான்? 7ஆம் இடத்து சனி வந்திருக்காரு, எல்லாம் கண்டக சனி சொல்கிறாங்க, அது நல்ல செய்யுமா? இன்னொன்று,
10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க. 10ல் குரு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? என்னென்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நிறைய இப்போ விரிவாக தெரிஞ்சுட்டு வராங்க. மக்களுக்கு வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு இருக்குது இப்போ. இந்த கிரகம் இங்கே வந்துட்டு அது பண்ணுவாங்கன்னு. நான் அதை எப்படி உடைக்கிறேன்னா, ஒரு கிரகத்தை மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருந்து விட்டால் ஒரு 50% ஒரு எல்லையை நீங்கள் கடந்துடுவீங்க. திசை சாதகமாக இருந்து விட்டால் புத்தி சாதகமாக 70% போயிடும். கோச்சாரம் என்பது 25% தான். இதுவும் பலன் கொடுக்கும். கோச்சார கிரகங்கள் பலன் கொடுத்தே ஆகணும். இது பொது பலன். புரியுங்களா? இந்த பொது பலன் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா? அப்போது 7ஆம் இடத்துல போயிட்டு சனி உட்காந்துட்டார். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையை 7ஆம் பார்வை ராசிக்கு கொடுப்பார். அப்போ பொதுவாக சனி என்பது மந்தக்காரகன். அந்த மந்தக்காரகன் இந்த ராசியை பார்க்கின்ற போது சுறுசுறுப்பாக செயல்பட்டவங்களுக்கு கூட அப்படியே மந்தமாயிடுவாங்க. மந்தம் எப்படி வரும்னா, ஏதாவது தடைகள், ஏதாவது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து மேலே வருவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செயலில் வந்து வேகம் இருக்காது. தானாக வேகம் குறையும். உங்களை யாரும் இழுத்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த நிலையை 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார். அது வந்து ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பக்கம் எப்பயுமே சனி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிற போது உடல்நிலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப 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 பாதுகாக்கணும். நண்பர்களை விட்டுடக்கூடாது. இல்லை நண்பர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களே முதல் குத்துவாங்க. ரொம்ப பெருசாக நம்பி இருப்பீங்களா, இவர் தான் நமக்கு வலதுக்காரன் இடதுக்காரன், அவங்களே வந்து கையை உடச்சிட்டு போயிடுவாங்க. அப்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில். சரி ஆச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டு பிறக்கின்ற போது என்ன நடக்குதுன்னா, குரு பகவான் 10ஆம் இடத்துல. இப்போ வேலையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பய உணர்வோடு நேர்மையாக இருக்கணும். அதே பார்வை பார்த்தா 2, 4, 6ஆம் இடத்துக்கு பார்வை. பொதுவாக இந்த கன்னிராசினருக்கு சமீப காலத்தில் ஒரு தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இருப்பதற்கு காரணம் அந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான், 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு பகவான். ராகு இந்த ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் கன்னிராசிக்காரங்களாம் பாருங்கள் துணிச்சலாக இருப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என் நாளுபடி நான் பார்த்து சொல்லுவாங்க. இப்போது இந்த ராகுக்கு அது பயிற்சி வருது பாருங்கள். நவம்பர் 13 12ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்துக்கு கேது போவார். அப்பயும் பாருங்க, ராகு கேது வந்து இப்போவும் சாதகமாக இருக்கார். பெயர்ச்சியின் பிறகும் சாதகமாக போகிறார். எப்படி இப்போ ராகு பலன் கொடுக்குறாரு, அப்போ கேது யோகத்தை கொடுப்பார். அப்போ அது ஒரு யோகம் இருக்குது. அதன் பிறகு மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. இவர்களுடைய லாபஸ்தானத்திற்கு குரு வரார். யாருக்கு? கன்னிராசினருக்கு லாபஸ்தானம், லாபாதிபதி சந்திரன் தான். அந்த இடத்துக்கு குருபவன் உச்சமாக போகிறார். இந்த நாள் வரை பார்த்திங்கன்னா சின்ன தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகளை சந்தித்து வந்தாலும் கன்னிராசினருக்கு மே 26க்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் என்பது ஏற்படும். அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் குரு பார்ப்பதால், கடக குரு பார்ப்பதால் சனியினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் எல்லாம் விலகிவிடும். புரியுங்களா? இவர்களும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு கிரகம் தப்பு பண்ணும்போது இன்னொரு கிரகம் அப்படியே கொடை பிடிக்குது. பாதுகாப்பு கவசமாக இருக்குது. புரியுங்களா? அப்போ நன்மைகளும் இருக்குது. இவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முன்னேற்றங்கள், பட்டம், பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து, சொந்த வீடு, வாகனம், எல்லா கனவுகளும் நனவாகும். சில பேருக்கு அரசியலில் யோகமே உண்டாகும். கன்னி ராசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் கன்னி ராசி பார்த்தா ஆமாம் இருக்கேன் அப்படின்வாங்க. என்னென்னா சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குது. அதனால் டல்லாக இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் பார்த்தா எல்லாமே நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கும். அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. என்னென்ன நல்லபடியாக நடக்கும், இவங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வின் பண்ணுவாங்க. அதாவது படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் நல்லா படிக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம் நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் வாங்க. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கன்னி ராசி, பெண் ராசி, நிலம் ராசி, வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, நல்ல கன்னி சித்திரையாக இருந்தால் நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்க. 10 ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு இந்த ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்வாங்க. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்களே ஆயிக்கணும். உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடந்துட்டு வருது. இதுலேயும் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனா ஷார்ட் டர்மாக நீங்கள் ஜெர்மனியோ ஏதாவது ஒரு கண்ட்ரி அனுப்புகிறாங்கன்னா கண்ட்ரி சேஃபாக தான் தாராளமாக போயிட்டு வாங்க. அது உங்களை அடுத்த லெவலுக்கு அது கூட்டிகிட்டு போகும். இது ஒன்று இருக்குது. பிஸ்னஸும் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸுக்கும் டைம் ரொம்ப சூப்பர். இதில் நிறைய பேர் ஃபுட்டு பிஸ்னஸில் இருப்பாங்க, நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பாங்க, நிறைய பேர் ஹீலிங் மெடிக்கலில் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ் வந்து
ரொம்ப நல்லா வளரும், ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வளரும். சூப்பராக இருக்க டைம். எதில் வந்து இவங்க ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா திருமண விஷயம். நீங்கள் இப்போ திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா 4 ஹோரை பார்த்துப்போங்க. அதாவது இவங்களுக்கு பெஸ்ட்டுனா புதன்கிழமை புதன் ஹோரை பெஸ்ட்டு. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வரது, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ள அந்த ரேப்போ இல்லை இந்த அந்யோன்யம் கொஞ்சம் ட்ரபிள் ஆகும். ஏன்னா இவங்களை 7ஆம் வீடாக சனி பகவான் பார்க்குறாருன்னா 7ல் சனி பகவான் இருக்கார். அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இஷ்யூஸ் வரும். ரொம்ப சிம்பிளுங்க, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும். பெட்ரூமில் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் பெட்ஷீட், ஒயிட் கர்டன்ஸ், இல்லை லைட்டான கலர் யூஸ் பண்ண சுக்கிரன் நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். அதனால தான் நீங்கள் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் ஒயிட்டில் தான் இருக்கும் பெட்டு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அதை வந்து ப்ராசஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஒயிட்டில் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்த இஷ்யூஸ் வந்து தானாகவே உங்களுக்கு கம்மியாகும். இன்னொன்று, இது வந்து நிலராசி நல்லா சமைப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருதுன்னு தெரிஞ்சால் ஒன்று சமைச்சு போடுங்க, அப்படின்னா நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை கம்மியாகிடும். என்ன செய்யலாம்னு சொல்லிட்டீங்க சார், என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏதோ ஒன்று தப்பாக பேசுகிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்முன்னு உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பேசுறது நல்லது. இன்னொன்று, நான் அதை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பேன். உங்கள் பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது வந்து நல்ல பஞ்சபூதம். உங்களுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கும், சாப்பாடு செஞ்சு போடவும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். இப்போ நீங்கள் கன்னிராசி, நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தோணுச்சுன்னா இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள், அப்படி வேலை செய்யும். கையில் எப்பவுமே ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. முக்கியமாக ட்ரை ஃப்ரூட் சூப்பராக ஒர்க் ஆகும். திடீர்னு நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கீங்க, இல்லை கோவமாக இருக்கீங்க, ஏதோ பதட்டமாக பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சால் 2 முந்திரி பருப்பு ஒரு பாதாமாக வாயில் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு தோணுச்சுன்னா பேசுங்க, இல்லைன்னா கவனம். இது வந்து உங்களை சாந்தப்படுத்திக்கிறதுக்கு. சார் நான் எவ்வளோ சாந்தமானாலும் என் ஹஸ்பண்ட் சும்மா இருக்க மாட்டார் சார்னா ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக நீங்கள் சமைக்கும் போது கன்னிராசி கையால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு சிம்பிள் பருப்பு சாதம், தயிர் சாதம் கடைஞ்சி கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, தொடர்ந்து அவங்களுக்கு சமைச்சு போட்டே இருங்க. சார் நான் கோவமாக இருக்கேன், பரவாயில்ல செஞ்சு போடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாந்தமாவாங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்திங்கன்னா அப்படி வேலை செய்யும்.